அஸ்ஸலாமு அலைக்கும். சூரிய கிரகணத்தின் போது நபியவர்களின் அமல். ஒரு தடவை திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. இத்தகைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன அமல் செய்ய சொல்கிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு என்ற சிந்தனை உடையவர்களாக சஹாபாக்கள் எல்லாம் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு நபியவர்களோட சமூகத்திற்கு ஓடி வராங்க. பயிற்சி செய்து கொண்டிருந்த வாலிபர்களும் தங்களுடைய பயிற்சியெல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லின்றதை பார்க்கறதுக்காக காண்பதற்காக ஓடி வராங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரிய கிரகண தொழுகை 2 ரக்காய் தொழ வைத்தாங்க. அது எவ்வளவு நீளமான தொழுகையாக இருந்ததுன்னா, பின்னால் நிற்கிறவங்க மயக்கம் போட்டு கீழே வர அளவுக்கு நீளமான ரக்காயத்தாக இருந்துச்சு. அந்த தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுது கொண்டே இந்த வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் அன்ஃபால் என்னும் அத்தியாயத்தில் பின்வருமாறு கூறுகிறான். வமா கான அல்லாஹு லியுஅதிபஹும் வஅன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅதிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நீர் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் நிலையில் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான். இன்னும் அவர்களை பாவ மன்னிப்பு தேடுகின்ற நிலையில் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்பவனாக இல்லை. தொழுகை முடிந்த பின் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை பார்த்து, இத்தகைய நிகழ்ச்சிகள் ஏதேனும் ஏற்படும் பொழுது அல்லது சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும் போது அல்லாஹ்வை பயந்து தொழுகையின் பக்கம் முன்னோக்கி செல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுமையின் நிலைகளை நான் பார்த்தது போல் நீங்கள் பார்க்க நேர்ந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். இம்மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டால் தொழுது துவா கேளுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று உபதேசம் செஞ்சாங்க. எனவே நான் இயற்கையோட அழிவாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தில் துன்பம் துயரம் கவலை எது ஏற்பட்டாலும் 2 ரக்காயத்தை தொழுது அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு கேட்டு பெறுவதற்கு உதவியை பெறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.